Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. So today we are going to learn chapter 1 exercise 1.3 8th sum. A cement company earns a profit of rupees 8 per bag of white cement sold and a loss of rupees 5 per bag of grey cement sold. ஸோ ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்குது. டூ டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ், ஒயிட் சிமெண்ட் அண்ட் கிரே சிமெண்ட். ஓகே, அந்த சிமெண்ட் கம்பெனியில் வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் அவங்க வந்து சோல்டு மீன்ஸ் விற்கிறது. ஓகே, விற்கும்போது 8 rupees என்ன கிடைக்கும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பேகுக்கு 8 rupees என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் அந்த கிரே சிமெண்ட்டை விற்கும்போது 5 rupees என்ன கிடைக்குதுன்னா லாஸ். ஓகே, ஒரு பேகுக்கு 5 rupees லாஸ் ஆகுது. ஓகே, லாஸ்னால் நஷ்டம், ப்ராஃபிட்னா என்னது, லாபம். ஸோ புரியுதா, ஒரு சிமெண்ட் கம்பெனி ஒயிட் சிமெண்ட்டு விற்கும்போது rupees 8 வந்து ப்ராஃபிட். அந்த கம்பெனி வந்து கிரே சிமெண்ட்டை வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு பேகுக்கு 5 rupees லாஸ். ஓகே, பெர் பேக் அப்படின்னா ஒரு பேகுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒன் பேகுக்கு 5 rupees லாஸ். இங்கே 1 rupees அந்த ஒயிட் சிமெண்ட்டாக இருந்தால் ஒன் பேகுக்கு 8 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ப்ராஃபிட்னா லாஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ப்ராஃபிட் லாபம்னா என்னது, ஒரு பொருள் வாங்கி அதை அதிகமாக விற்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த ப்ராஃபிட். ஒரு பொருளை ஒரு 10 rupeesக்கு வாங்கி கம்மியான ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் த லாஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பேகுக்கு 8 rupees ப்ராஃபிட் ஒயிட் சிமெண்ட்டாக இருந்தால், கிரே சிமெண்ட்டாக இருந்தால் rupees 5 வந்து லாஸ் ஆகுது. ஓகே, பெர் பேக். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the company sells 3000 bags of white cement and 5000 bags of grey cement in a month. What is the profit? What is its profit or loss? Listen, அந்த கம்பெனி வந்து 3000 பேக் வந்து என்ன இருக்குது, ஒயிட் சிமெண்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுதாங்க ஒரு மந்தில். ஒயிட் சிமெண்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணுதாங்க, செல்னா அது சேல்ஸ். ஓகே, ஐ மீன் விற்கிறாங்க. 3000 பேகை ஒயிட் சிமெண்ட்டில் சேல்ஸ் ஆகுது. 5000 பேக்ஸ் வந்து கிரே சிமெண்ட்டில் சேல்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா, அந்த கம்பெனிக்கு லாஸ் கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சொல்யூஷன், ப்ராஃபிட் ஆன் ஒன் ஒயிட் சிமெண்ட் பேக். ஒரு ஒயிட் சிமெண்ட் பேக்கோடைய ப்ராஃபிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, rupees 8. ஓகே, rupees 8. ஒரு ஒயிட் சிமெண்ட் பேக்கை நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ப்ராஃபிட் rupees 8. த லாஸ், ஸோ ப்ராஃபிட்ங்கும்போது நம்மளுக்கு அதை பாசிட்டிவ் இன்டிஜரில் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு லாபம் தான் கிடைக்கும், அதனால பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, லாஸ் ஆன் ஒன் கிரே சிமெண்ட் பேக். ஸோ கிரே சிமெண்ட் பேக்கை விற்கும்போது என்ன ஆகுது, ஒரு பேக்குக்கு 5 rupees லாஸ் ஆகுது. ஸோ லாஸ்ங்கும்போது நம்மளுடைய அமௌண்ட்லேருந்து அது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ -5. ஓகே, ஸோ ஒரு பேக்குக்கு ₹5 rupees வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. ஸோ லாஸ் அப்படின்னால இண்டிஜர்ஸில் நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, நம்ம ஆப்போசிட் ப்ராஃபிட்னால் நம்மளுக்கு கெயின் கிடைக்கும், அதனால் பாசிட்டிவ் இண்டிஜர். லாஸ்னால் நம்மளுக்கு அதில் நம்ம கொடுத்த வாங்கின அமௌண்ட்லேருந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம அதுக்கு நெகட்டிவ் இன்டிஜர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆன் 3000 bags of white cement. We find out the 3000 bags of white cement. ஸோ ஒரு பேக்குக்கு 8 rupees ப்ராஃபிட்னா 3000 பேக்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 1 rupees ஒன் பேக்குக்கு 8 rupees ப்ராஃபிட். ஓகே, ஸோ 3000 பேக்ஸ்க்கு எவ்வளோ ஒயிட் சிமெண்ட் இருக்குது, எவ்வளோ ஒயிட் சிமெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 8 into 3000 we get the 24,000. ஓகே, 8 3s are 24, here 3 0, so add the 3 zeros after the number. Okay, put the 3 zeros after the number, so the answer is 24,000. Okay, and next we find out the loss on 5000 bags of grey cement. ஸோ 3000 ஒயிட் சிமெண்ட்டுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, 24,000. ஸோ 5000 கிரே சிமெண்ட்டுக்கு லாஸ் எவ்வளோங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேக் இருந்ததுன்னா 5 rupees என்னது லாஸ், அதனால தான் நம்ம இங்கே -5 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, நார்மலாகவே நம்ம இப்போது 5 போட்டு கூட நம்ம பண்ணலாம், ஆனால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்டிஜர்னால நம்ம அதை மென்ஷன் பண்ணுதோம். ஓகே, ப்ராஃபிட்னா பாசிட்டிவ் இன்டிஜர், லாஸ்னா நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ நெகட்டிவ் ருப்பீஸை போடணும். ஸோ -5 into 5000. ஓகே, first you multiply the number only. Okay, 5 5s are 25. Here minus the 5000 is the number of bags. Okay, so 5000 bagsக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 5 into 5 25, minus into plus minus, so 25,000, here minus, so minus 25,000. Okay, so இந்த சைனை கூட நீங்கள் இங்கே எழுதாமல் இங்கே கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, minus rupees 25,000. Okay student, here the minus 25,000.
அண்ட் டோட்டல் லாஸ் நீங்கள் பாருங்கள் ப்ராஃபிட் 24,000 தான், லாஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 25,000. ஓகே 25,000 தட் மீன்ஸ் மைனஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த இண்டிஜருக்காக நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே ஸோ 25,000 ஸோ லாஸ் தான் நம்மளுக்கு ஆயிருக்கு. ஓகே 3,000 பேக் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது 24,000 ஐ மீன் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. லாஸ் வந்து 5,000 பேக்ஸ்க்கு லாஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 25,000. ஓகே ஹியர் 24. ஸோ பிக்கஸ்ட் இண்டிஜர் வந்து 25 தான், தட் மீன்ஸ் லாஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து 24,000 தான். ஸோ டோட்டல் லாஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் லாஸ். ஓகே டோட்டல் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து லாஸை ஆட் பண்ணணும். ஓகே ஸோ 24,000 இஸ் த ப்ராஃபிட் ப்ளஸ் minus rupees 25,000 is the loss amount. Okay so here one positive or negative integer are added. What do you do? Subtract the number. Okay ஒரு positive ஒரு negative integer நம்ம add பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? subtract பண்ணணும் the number. So 25,000லேருந்து 24,000 subtract பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1000. The biggest integer 25,000. So the biggest integer sign is minus. So minus 20 rupees 1000. Okay minus rupees 1000. That means minus na எதை indicate பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? loss. Okay so that is the loss of rupees 1000. so அந்த கம்பெனி வந்து 3,000 பேக் ஒயிட் சிமெண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க, 5,000 கிரே சிமெண்ட் பேக்கை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரே சிமெண்ட்டுக்கு அப்போலாம் லாஸ் ஆகுது அந்த கம்பெனிக்கு. ஓகே ஸோ அப்போ ஒரு மந்தில் அந்த கம்பெனி rupees 1000 இது என்ன ஆயிருக்கும்? லாஸ் ஆயிருக்கும். ஓகே and the B sum, what is the number of white cement bags it must sell to have neither profit nor loss if the number of grey bags sold is 6,400 bags. Listen இங்கே என்ன செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா neither profit nor loss அப்படின்னா என்ன மீனிங்? ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் இல்லை அப்படின்னு. ஓகே that the company there is no loss, there is no ப்ராஃபிட். ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிரே பேக்ஸ் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6,400 பேக்ஸ். ஓகே அந்த கம்பெனி 6,400 பேக்ஸை கிரே பேக்ஸ் ஓகே கிரே சிமெண்ட் பேக்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. அப்போது அந்த ப்ராஃபிட்டும் லாஸும் இல்லாத டைமில் எவ்வளோ ஒயிட் சிமெண்ட் பேக்ஸை விற்றுருப்பாங்க. ஸோ 6,400 பேக்ஸை கிரே சிமெண்ட் இதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ப்ராஃபிட் லாஸ் இல்லாத டைமில் அப்போ ஒயிட் சிமெண்ட் பேக்ஸை எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே ஸோ இங்கே பாருங்கள் 3,000 பேக்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணும்போது 24,000, 5,000 கிரே சிமெண்ட்டை இது பண்ணும்போது 25,000. ஸோ லாஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ 1,000 rupees லாஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து 6,400 பேக்ஸை அவங்க கிரே சிமெண்ட் பேக்ஸை சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ பேக்கை ஒயிட் சிமெண்ட் பேக்ஸை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன இல்லை? லாஸும் இல்லை கெயினும் இல்லை. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே there is no loss, there is listen solution. The selling price of grey bags at a loss of rupees 5. ஸோ ஒரு கிரே சிமெண்ட் பேக்ஸ்க்கு வந்து எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்துருக்கோம்? rupees 5. ஓகே இட் இஸ் given in your question. So rupees 5 is equal to how many bags are selling in grey cement bags? 6,400 bags. Okay so multiply பண்ணுங்க. So minus into plus minus. Okay so 6,400 into 5 32,000. Okay first you multiply the number. 64 into 5 5 fours are okay 64 into 5. Okay first you multiply the number. 5 fours are 20, carry 2, 30 plus 2 32. So 320, 2 zeros. So join the 2 zeros after the number. Okay so minus rupees 32,000. இந்த மைனஸ் எப்படி வந்து தெரியுதா? இங்கே லாஸ்ங்கிறது -5. ஓகே rupees 5 லாஸ்னா மைனஸ் சைன் போகணும். ஸோ 64 into 5 320, add the 2 zeros after the number. So minus into plus minus. Okay so in the question that is neither profit nor loss, that means no profit no loss. Okay for no profit and no loss the selling price of white bags equals also rupees 32,000. okay grey cement bags வந்து லாஸ்ட்ல எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க? ஐ மீன் எவ்வளோ பேக்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6,400. தட் மீன்ஸ் அதோடைய எவ்வளோ விற்றுருப்பாங்க லாஸ்ட்டில்? ஓகே 6,400 பேக்ஸ் வந்து அவங்க விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா 32,000. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதே தான் இருந்திருக்கும். ஓகே தட் மீன்ஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா ஸோ இப்போ இங்கே இவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா அப்போ ப்ராஃபிட்டும் அதே சேம் அமௌண்ட்டு தான் இருக்கும். ஓகே ஸோ rupees 32,000 for the selling price of white cement bags. okay so white cement bags அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுதாங்க அப்படின்னா அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32,000. ஓகே
ஸோ ரேட் ஆஃப் selling price of white cement at a profit of rupees 8 per bag. ஓகே, ஸோ ஒரு பேக்கை விற்கும்போது rupees 8 வந்து ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா 32,000க்கு எத்தனை பேக்கு சேல்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ செல்லிங் அமௌண்ட் வந்து இங்கே போட்டாங்க 32,000. ஸோ இந்த 32,000ங்கிறது எப்படி வந்தது, இந்த 6,400 பேக்ஸை அவங்க கிரே சிமெண்ட் பேக்கை சோல்ட் பண்ணும்போது வந்திருக்க அமௌண்ட்டு. ஸோ அதே அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு ஒயிட் சிமெண்ட் பேக்ஸ்க்கும் வரும். அப்படின்னா தான் எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. தட் மீன்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்னு அர்த்தம். ஓகே, தட் மீன்ஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டும் லாஸோட அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம 32,000 ஒயிட் சிமெண்ட் பேக்ஸை விற்கும்போது ஓகே ருபீஸ் 32,000 ருபீஸ் இவ்வளோவுக்கு ஒயிட் சிமெண்ட் பேக்கை விற்கிற போது எத்தனை பேக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக்கோடைய ப்ராஃபிட் எவ்வளவு 8 ருபீஸ். ஸோ இங்கே 32,000. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா we get the number of bags. ஓகே, ஸோ number of white cement bags sold equal to 32,000 divided by 8. ஸோ 8 4s are 32. ஓகே, நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் டிவைட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, டிவைட் த நம்பர் 8 32,000. 8 4s are 32 and 0. இந்த 3 zeros இருக்குது. ஸோ நம்ம 3 zeros quotient எழுதிடலாம். So the answer is 4,000. That means the number of white cement bags sold is 4,000 bags. Okay, so 32,000க்கு நம்ம the white bags sales ஆகுது அப்படின்னா எத்தனை bags இருந்திருக்கும் அப்படின்னா 4,000 bags. Okay, ninth sum, replace the blank with an integer to make it a true statement. இந்த statement கரெக்டாங்கிறத நம்ம பார்க்கலாம். Okay, this is your question. A sum -3 into dash equal to 27, B sum 5 into dash equal to -35, and C sum dash into -8 equal to -56, and D sum dash into -12 equal to 132. Okay, so here -3. Okay, இப்போ நீங்கள் நம்பரை மட்டும் பாருங்கள். 3 டேபிளில் எப்போ 27 வரும், 9 3s are 27. Okay, 9 3s are 27. Okay, here positive. ஸோ ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் வரும். ஓகே, ஆன்சரில் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் இன்டிஜர் 27ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ 2 நெகட்டிவ் இன்டிஜரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் அது வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக வரும். ஸோ அப்போது இங்கே 9 ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் பார்க்குறோம். 9 3s are 27 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் வரும். பட் இங்கே என்ன இருக்குது, ஆன்சரில் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ அப்போ இதுவும் நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் தான் அந்த ஆன்சர் 27ங்கிற பாசிட்டிவ் இன்டிஜர் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், 9 3s are 27 அண்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், சைனை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, the 27. ஓகே, that is the statement is a correct. And 5 into minus 5 into dash equal to -35. ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் இன்டிஜர் வரணும். ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குன்னா அப்போ இன்னொரு நம்பர் எப்படி தான் இருக்கணும், நெகட்டிவ் இன்டிஜர் இருந்தால் தான் நம்மளுக்கு நெகட்டிவ் இன்டிஜர் ஆன்சரில் வரும். ஓகே, ஸோ 5 டேபிளில் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் பாருங்கள். 5 டேபிளில் எப்போ 35 வரும், 7 5s are 35. ஓகே, 7 5s are 35. ஸோ இங்கே நெகட்டிவ் இன்டிஜர் வருதுன்னா அந்த 2 இன்டிஜரில் ஏதாவது ஒரு இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும். ஸோ இதுதானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது. அப்போ இங்கே மைனஸ் போடுங்க. ஸோ மைனஸ். ஓகே, 5 7s are 35 and plus into minus minus. Okay, this statement is correct. And the third one, dash into -8 equal to -56. So 8 table இப்போ 56 வரும்னு பாருங்கள். 8 table இப்போ வரும் 7 8s are 56. Okay, 7 8s are 56. Here ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ இதை மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் நெகட்டிவ் இன்டிஜர் வரும். நெகட்டிவ் இன்டிஜர் எப்போல்லாம் வரும், அந்த 2 இன்டிஜரில் ஏதாவது ஒரு இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் நெகட்டிவ் இன்டிஜர் வரும். ஓகே, அண்ட் போத் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் யுவர் ஆன்சர். போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் அதை மல்டிப்ளை பண்ணனா பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இதில் ஏதாவது சைனை இன்க்ளூட் பண்ணுமா, நோ. ஓகே, ஸோ 7 8s are 56. Here the plus. Okay, so plus into minus minus. Okay, and the D sum dash into -12 equal to 132. So in the 12th table இப்போ 132 வரும். 11 12s are 132. Okay, ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்கள், அப்புறமா சைனை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, 11 12s are 132. ஓகே, ஹியர் த ஆன்சர் இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர் ஆன்சரில் வருதுன்னா என்னெல்லாம் கண்டிஷன், 2 இன்டிஜர்ஸும் பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா 2 இன்டிஜர்ஸும் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இன்டிஜரும் நெகட்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் ஆன்சரில் வரும். ஓகே, ஸோ த 11 இஸ் மஸ்ட் எ
negative integer. Okay, the number 11 is a negative integer. So minus 11 into minus 12. மறுபடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11 12 132 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, நீங்கள் அந்த இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் த டிவிஷன். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஓவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ். ஸோ இண்டீஜர்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம். இப்போ integers. Okay, division of integers. We know that division is the inverse operation of multiplication. Okay, inverse na talagila அப்படினு அர்த்தம். Okay, that means oppositeல இருக்கு. இப்போ நம்ம subtraction na is the opposite of addition அப்படினு பார்த்தோம்ல, அதை தான் இங்க எழுதியிருக்கோம். Okay, இது உங்களுக்கு classes போகும்போது உங்களுக்கு தெரியும். Okay, example for whole numbers. Whole numbers என்னது? The numbers start with 0 1 2 3. Okay, and so on. The continuous numbers are whole numbers. Okay, so இந்த whole numbers வச்சு நம்ம இந்த divisions multiplication statement ல இருந்து division நம்ம division statement பார்க்க போறோம். Okay, 3 5s are என்னது 15. Okay, for whole numbers the 3 is a whole number, 5 is a whole number, and the answer 15 is also a whole number. Okay, whole number பார்த்துட்டு நம்ம integers பார்க்கலாம். So this is the multiplication statement. இது என்னது? multiplication statement. Okay, so இந்த multiplication statementல இருந்து two division statement நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, one multiplication statementல இருந்து two multiplication statement ரைட் பண்ணலாம். So 15 3ஆல டிவைட் பண்ணிங்கன்னா you get the another number. That means இந்த two numbersல இருக்கிற ஒரு நம்பர் தான் ஆன்சரா வரும். ஓகே, 15 divided by 5 is equal to 3. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கலாம். டூ நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட இதில் இருக்க ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணோன்னா we get the another number. ஓகே, இந்த நம்பரில் இந்த செகண்ட் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் நம்பரை வச்சு இந்த ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணோன்னா the first number you get it. ஓகே, ஸோ this is the division method. ஓகே, ஸோ 3 5s are 15. 15 3ஆல் டிவைட் பண்ணால் 5. 15 5ஆல் டிவைட் பண்ணால் you get 3. ஓகே, இதே மாதிரி நம்ம இண்டீஜர்ஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், so we can say for each multiplication statement of whole numbers there are two division statement. Okay, so அந்த ஒரு multiplication statementல இருந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கு இந்த whole numbers நம்ம multiply statementல இருந்து two division statement கிடைக்கு. Okay, so now we go to the integers, division of integers. Can you write a multiplication statement and its corresponding division statement for integers? So இப்போ நம்ம whole numbers பார்த்தோம், இப்போ integers பார்ப்போம். So integers என்னது? Positive numbers, negative numbers, and including 0, that is the integers. Okay, so here the example 2 into minus 6 equal to minus 12. So this is the multiplication statement. இதை division statementல நம்ம ரைட் பண்ண போறோம். Okay, so 2 is a integer, minus 6 is also integer, we get the answer is also a integer. Okay, so இதுதான் ஆன்சர். ஓகே, the minus 12 வந்து இங்கே இருக்க ஒரு நம்பரால் டிவைட் பண்ணோம். ஸோ divided by 2. ஸோ 6 2s are 12 plus into minus minus. ஸோ இந்த வர ஆன்சர்லேருந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் நம்பர் கிடைக்கணும். இந்த ஆன்சர்லேருந்து செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணால் ஃபஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ minus 12 divided by 2. So first you multiply the divide the number. Okay, நம்ம மல்டிப்ளைல என்ன பண்ணோம்? நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த சைனை மல்டிப்ளை பண்ணோம். இங்கே மல்டிப்ளைக்கும் டிவைடுக்கும் சேம் தான், அதனால தான் அங்கே போட்டிருந்தோம் இன்வர்ஸ். ஓகே, இன்வர்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இங்கே கவனிங்க, 12 divided by 2. லிசன், 12 divided by 2. ஸோ 12 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர்? 6. ஓகே, ஹியர் மைனஸ். ஸோ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் மாதிரியே தான் இங்கே டிவிஷனுக்கும். ஸோ இங்கே டிவைட் இருக்குங்கள நீங்கள் யோசிக்க வேணாம், தட் இஸ் த மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மைனஸ். ஓகே, மைனஸ் இன்ட்டு த 2 இஸ் எ பாசிட்டிவ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ். ஸோ minus 6. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷனில் அந்த 4 ரூல்ஸ் எப்படி சொன்னோமோ, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அண்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ இதே 4 ரூல்ஸ் தான் டிவிஷனுக்குமே. ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இன்டிஜரை பாசிட்டிவ் இன்டிஜரால் டிவைட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் இன்டிஜர் தான் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை நெகட்டிவ் இன்டிஜரால் டிவைட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் இன்டிஜர் தான். போத் ஆர்
பாசிட்டிவாக இன்டீஜராக இருந்தால் we get a பாசிட்டிவ் இன்டீஜர். போத் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் we get a பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் நம்மளுக்கு ஆன்சரில் வரணும் அப்படின்னா இந்த 2 இன்டீஜரும் ஒன்று பாசிட்டிவில் இருக்கணும், இல்லை இந்த 2 இன்டீஜரும் நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் பாசிட்டிவ் இன்டீஜர் நம்மளுக்கு ஆன்சராக வரும். நெகட்டிவ் இன்டீஜர் ஆன்சரில் வருது அப்படின்னா ஒன்று அந்த டிவைஸரோ இல்லாட்டி அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவோ எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை டிவைட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் இன்டீஜர் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். ஓகே, ஸோ நம்பரை டிவைட் பண்ணிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். ஓகே, ஸோ ஹியர் -12 divided by -6. So both are negative integer. Okay, so both are negative integer. We get a positive integer. So நம்பரை மட்டும் நீங்கள் டிவைட் பண்ண போகிறோம். So 12 divided by 6, you get the answer 2. Okay, when we divide a negative integer by a positive integer, we divide them as whole numbers and then put a minus sign before the quotient. We get a negative integer. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நெகட்டிவ் இன்டீஜரை பாசிட்டிவ் இன்டீஜரால் டிவைட் பண்ணுதீங்க அப்படின்னா நெகட்டிவ் இன்டீஜர் தான் வரும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஹோல் நம்பராக எடுத்துக்கிடணும். தட் மீன்ஸ் அந்த நம்பரை மட்டும் எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு மைனஸ் சைனை அந்த கோஷன் தட் மீன்ஸ் ஆன்சரில் போடணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம எப்படி பார்த்தோம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டை டிவிஷன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த நம்பரை இந்த ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆன்சரை ரைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ண the second number is your answer and the -12 செகண்ட் நம்பரால் டிவைட் பண்ணியிருந்தா the first one is the answer. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவையும் ஒரு நெகட்டிவும் டிவைட் பண்ணோன்னா நெகட்டிவ் சைன் தான் ஆன்சர், நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் தி ஆன்சர். and both are positive or both are negative integer நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே 2 வந்திருக்கு. ஓகே, ஸோ as the same, ஸோ -20 நெகட்டிவ் இன்டீஜரை பாசிட்டிவ் இன்டீஜரால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன தான் வரணும், நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 20யை 5ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும் ஆன்சர் 4. ஓகே, ஸோ மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரியே தான் மைனஸ் இங்கே இது என்னது இருக்குது 5ங்கிறது பாசிட்டிவ். ஸோ 5 இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன வரும், தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஸோ -4. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இன்டீஜரும் ஓகே 2 இன்டீஜர்ஸுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் ஆன்சராக வரும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இன்டீஜரை டிவைட் பண்ணுதீங்க அப்படின்னா நெகட்டிவ் இஸ் யுவர் ஆன்சர் அண்ட் போத் ஆர் பாசிட்டிவ் வி கெட் எ பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஸோ -45 divided by 9. ஸோ 45ஐ 9ஆல் டிவைட் பண்ண என்ன ஒரு ஆன்சர் 5. ஸோ மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வி கெட் எ மைனஸ். ஓகே, அந்த மல்டிப்ளிகேஷன் மாதிரியே தான் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா நெகட்டிவ், போத் ஆர் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ், போத் ஆர் நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் டிவிஷனுக்கு ரூல். வென் வி டிவைட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் பை எ நெகட்டிவ் இன்டீஜர் வி கெட் எ நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இங்கே அந்த டிவைசர் வந்து எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை நெகட்டிவ் இன்டீஜர் டிவைட் பண்ணுனா வி கெட் எ நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஸோ 50 divided by -10 இதுக்கும் சேம் தான். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மைனஸில் இருக்குது, செகண்ட் நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது, செகண்ட் நம்பர் டிவைசர் வந்து நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த we get a negative integer. So 50 divided by -10. So first நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 50யை 10ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 5. ஓகே, ஸோ பாசிட்டிவ் இன்டீஜரை நெகட்டிவ் இன்டீஜரால் டிவைட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, 72 divided by -8. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். லிசன், ஸோ 50 டிவைடடாக இப்படி எழுதிக்கலாமா, பையில் எழுதிக்கலாம். ஸோ 10. ஓகே, 10 5s உங்களுக்கு கேன்சலேஷன்லாம் தெரியும். இன் யுவர் ப்ரீவியஸ் கிளாஸ் யூ நோ வெல். ஓகே, 10 5s are 50. Okay, 1 10 is 10, 5 10s are 50. So 5 by 1 equal to 5. Okay, so answer 5. இங்கே என்ன இருக்குது, 50 is a positive. Okay, plus divided by minus என்ன வரும் மைனஸ். ஓகே, ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம், இது மாதிரி கேன்சலேஷன் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்தர் கிளாஸில் நீங்கள் இது மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் இருந்ததுன்னா யுவர் ஆன்சர் இஸ் a நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஸோ 72 divided by -8. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ டிவைட் த நம்பர். ஓகே, 72வை 8ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 9 அண்ட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணனா வி கெட் எ நெகட்டிவ். ஓகே, போத் ஆர் பாசிட்டிவ், இட் இஸ் எ பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருந்ததை
இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்பரில் செகண்ட் நம்பர் எப்படி இருந்தாலும் சரி 2 இன்டிஜர்ஸில் 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் இருந்ததுன்னா we get a negative integer. ஓகே நோட் இதை தான் இந்த வேரியபிளில் ரைட் பண்ணியிருக்கோம். a divided by minus b okay is equal to minus b divided by b where b is not equal to 0. that means ஒரு இந்த 2 இன்டிஜர்ஸை தான் இப்படி ஏபின்னு எடுத்திருக்கோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவாக இருந்து செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் நெகட்டிவாக இருந்தாலும் சரி அந்த சேம் நம்பர். ஓகே ஸோ அந்த மைனஸ் ஏ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸில் இருந்துட்டு செகண்ட் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி சேம் வேல்யூ தான் கொடுக்கும். ஓகே தட் மீன்ஸ் இப்போ பாருங்கள் இந்த சம்மில் 50 டிவைடட் பை -10 ஈக்குவல் டு -5. ஸோ இதை நான் ஃபஸ்ட் இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஏ டிவைடட் பை -b. ஓகே ஸோ இப்போ ஏயோடைய வேல்யூ வந்து 50ல் இருக்குது. ஸோ -15 எடுத்துக்கிறேன். அண்ட் டிவைடட் பை 10 வந்து பாசிட்டிவ் பிங்கிறது இங்கே வந்து 10 வந்து பாசிட்டிவ். ஸோ வி கெட் த ஆன்சர் -5. ஸோ 50 divided by -10 is equal to -5 and -50 divided by 10 is also a -5. ஓகே ஒரு நெகட்டிவ் இருந்தது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலே we get a negative integer. ஓகே அது அப்படி தான் எழுதியிருக்கோம். ஸோ ஏ இங்கே பாருங்கள் a divided by -b. ஸோ a divided by -b is equal to -a. ஓகே -a நம்பர் சேம் தான் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. -a divided by b is equal to the same answer. We get a same answer. 50 divided 10 5 minus divided by plus you get the answer minus where b is not equal to 0. okay இந்த டிவைசர் வந்து இதுதான் டிவைசர். இந்த ஒரு நம்பரை எதாவது டிவைட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் என்னது டிவைசர். ஸோ இந்த டிவைசர் கண்டிப்பாக எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்தால் தட் ஆன்சர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வரும். ஓகே ஜீரோவாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு நம்பரை எதால் டிவைட் பண்ணுறோமோ இந்த டிவைசர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகே பியோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. The last one, when we divide a negative integer by a negative integer, we get a positive integer. Okay, and the first number and the divisor. Okay, இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் that means நார்மலாக நம்ம டிவைட் பண்ணி போடுவோம். ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜராக இருக்குது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா we get a positive integer. When we divide a negative integer by a negative integer, we get a positive integer. So 32 8ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன வரும் 4. So minus divided by minus is also a ப்ளஸ். ஓகே ஸோ மல்டிப்ளிகேஷனில் என்ன ரூலோ அதே தான் டிவிஷனுக்குமே. ஸோ அங்கே போத்தாக நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் பாசிட்டிவ் இன்டிஜர் தானே உங்களுக்கு ஆன்சர். அதே மாதிரி தான் டிவிஷன்லேயும். ஓகே தட் மீன்ஸ் 32 டிவைடட் பை 8. ஓகே -32 மைனஸ். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 32 8ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 4. ஓகே இதை மாதிரியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். 20 டிவைடட் பை -4 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 20 divided by 4. So -20 -4. Okay divide பண்ணும். So minus cancel. So 20 divided by 4 is equal to 5. Okay. So இதே இது பாசிட்டிவ் ப்ளஸும் மைனஸும் இருந்தது அப்படின்னா அந்த 2 இன்டிஜரில் ஒரு ப்ளஸும் ஒரு இதில் நெகட்டிவ் இன்டிஜரும் இருந்ததுன்னா நெகட்டிவ் இன்டிஜர் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நோட் -a divided by -b is equal to a divided b. okay where b is not equal to 0. so both are negative integer. okay அந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் நெகட்டிவ் இன்டிஜராக இருந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா we get a positive integer. ஓகே ஸோ இந்த நம்பரை 32 divided by 8 அப்படின்னாலுமே என்ன தான் வரும் ஆன்சர். ஓகே 32 divided by 8 you get the answer 4. ஸோ அதான் எழுதியிருக்கோம். ஏயோட வேல்யூ 32 இப்போ பியோட வேல்யூ 8. ஸோ ஹியர் த ஏயோட வேல்யூ -a -32 -b ஈக்குவல் டு -8. ஸோ எப்படி இருந்தாலும் சேம் தான் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த டிவைசர் வந்து எப்படி இருக்கக்கூடாது நாட் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகே ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ஜீரோவாக கண்டிப்பாக டிவைசர் இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் யூ both are negative integer. okay in the division both are negative integer we get a positive integer. one positive or one negative. okay whereas first number positive or second number positive or negative இந்த மாதிரி சேஞ்சஸாக இருந்துச்சு. ஓகே அந்த 2 இன்டிஜர்ஸில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் நெகட்டிவ் இன்டிஜர் தான் ஆன்சராக இருக்கும். ஓகே தேங்க்யூ. Dear students, today's homework page number 22-23. Try this sum. Okay, 10 sums of homework. Do your homework properly. Thank you.